மணி 9 ஆச்சுங்க. இப்போ தான் மேடம் வந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. பெட்டை விட்டு வந்து வாசலுக்கு நேராக படுத்துருக்குறாங்க. வெளியில் போகலாமா வேண்டாமா, இன்னும் குளிருதா, குளிர் போயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு படுத்துருக்காங்க. வந்து அவ்வளோதான், வெயிலுக்கு எதமாக அங்கே படுத்துட வேண்டியது. படுக்க தானே போகிற, போய் படுத்துக்கோ, அப்புறம் என்ன. அதே தான், அழகி தான் கரெக்டாக வேலையை பார்க்குறது. என்ன பார்க்குறீங்க? படுத்துக்க. நாங்களாம் விட்டமின் டி வாங்குகிறோமோ இல்லையோ, நீ மட்டும் கரெக்டாக காலைல வந்து வெயிலில் படுத்து அவ்வளோ அழகாக சேஃப்டியாக வச்சுக்கிற உடம்ப இல்லை பாப்பா? அழகி, எனி டைம் இங்கேயே தான் படுத்துருப்பியா அழகி? வீட்டுக்குள்ளேயே நீ வரமாட்டியா பகலில்? நீ வேணா பாரு, இன்றைக்கி நான் உன்னை பிடிச்சி கட்டி போடுறேன்னா இல்லையான்னு பாரு, அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். அழகி பட்டு, கட்டில் வந்து படுத்துக்கிட்டீங்களா? நீங்களா வந்தால் படுத்தீங்க, உங்களை கட்டி போட்டிருக்கேன். எனி டைம் அந்த கட்டையிலேயே படுத்துருக்கிறது, வீட்டுக்குள்ளே வர்றது கிடையாது, பகலில் தூங்குறது கிடையாது. ஓவர் ஆட்டம் போட்டியில் அதுக்கு தான் பிடிச்சி 2 நாளாக அழகிய கட்டி போட்டேங்க. சுத்தமாக பகலில் தூங்குறது கிடையாது. எனி டைம் அந்த கட்டையிலேயே உட்காந்துட்டு, அவளுக்கு தூக்கம் வந்தால் கூட அந்த கட்டையிலேயே படுத்துக்கிட்டு விழுந்துருவாளோ என்னமோ நம்ம பயந்துக்கிட்டு இருக்கணும். எதுக்குடா கோவப்படுற? ஏன் சாமி, ஒன்றும் சொல்லடா, நான் நல்ல பிள்ளைடி தங்கம். நீனு கை கொடுங்க, கை கொடுங்க. சமத்து. கோவப்படலை. இங்கே பாரு, விளையாடுறதுக்கு காலை தூக்கிக்கிட்டாங்க. சமத்துடி தங்கம். இங்கே வந்து நின்றுக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? அப்படியே முகத்தை மட்டும் பாருங்களேன், அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே நிற்பா பாருங்களேன். என்ன தங்கம் பண்ணணும்? திறக்கணுமாடி? இவ திறந்து அந்த ரோட்டை போய் வேடிக்கை பார்க்கணும் தானே. கதவை திறந்து விட்டாச்சு, காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது. அழகி பாருங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து இந்த தெருவை வேடிக்கை பார்த்துட்டே நிற்பா, இந்த பக்கமும் இந்த பக்கமும். 2 நாளாக பார்த்தீங்கன்னா அழகி செருப்பு எடுத்துகிட்டு விளையாட ஆரம்பித்தா. சரி, அவளுக்கு பல் பரபரன்னு இருக்கு போலன்னு சொல்லிட்டு இந்த போன் வாங்கி போட்டாங்க. என்னன்னே தெரில, 2-3 தடவையாக இந்த போனை வந்து சாப்பிடவே இல்லை அழகி. சரி, இன்றைக்கி தான் பல் பரபரன்னு இருக்கு போல், சரி போடுவோம் சாப்பிடுவான்னு சொல்லி போட்டால் போனை தூக்கி அங்கே போட்டுட்டு போனுக்கு காவல் காத்துட்டு இங்கேயே இருக்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த போன் பிடிக்கலையா இல்லை என்னன்னே தெரியல, சாப்பிடவே மாட்டேங்கிறா. அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. நம்ம பக்கத்தில் போனோம்னா இந்த மாதிரி கோவப்படுறா, அதை நம்ம பிடுங்கிக்குவோம் அப்படின்ட்டு. நல்லா தான் முன்னாடிலாம் சாப்பிடுவா, கரெக்டாக குளிக்க ஊற்றுற அன்றைக்கி அவளுக்கு அந்த போன் போட்டுருவேன், அழகாக சாப்பிட்ருவா. இது என்னன்னு தெரில, இந்த தடவை வாங்கின பிராண்ட் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, சாப்பிடவே மாட்டேங்கிறா. யாரோ திறந்தாங்க, போய் பார்த்துட்டு வா. யாருன்னு போய் பார்த்துட்டு வா. யார் வரா? யாருன்னு சொல்லு, யார் வரா? தாத்தாவா? யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? குலைக்காம போறா. அப்போ எங்கள் அப்பா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகி என்னத்தை எப்படி பார்க்குறான்னு எல்லாம் பார்க்குறீங்களா? அவளோட பார்வையை பாருங்கள், என்ன பார்க்கல, அவள் எங்கேயோ பார்த்துட்ருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் முறுக்கு இருக்குது, அந்த முறுக்கை தான் மேடம் எப்படி பார்க்குறாங்க. எப்படி மாப்பா பிடிக்கிறீங்க? வேணுமா? வேணுமா சாமி? எப்படி சாப்பிடுவ நீ? என்னடா அத்தை முறுக்கு சாப்பிட்றேண்ணா? உங்களுக்கு முறுக்கு வேணுமா? அப்படி வேணுமா? முறுக்கு வேணுமா உங்களுக்கு? வேணுமாடி தங்கம்? வேணுமா வேண்டாமா சொல்லு. வேணுமா? பதில் சொல்லு. சரி, வேணாம், பாப்பாவுக்கு வேணாம், பாப்பாவுக்கு வேணாம், போ. வேணாம் உனக்கு, அத்தை வச்சுக்கிறேன். வேணுமா? என்ன சோஃபாவில் ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன அப்படி உன்னிப்பாக பார்த்துட்ருக்கீங்க? பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மாடுக்கு மணி கட்டியிருக்கிறாங்க, அந்த சத்தம் கேட்குது. அந்த மாடு தலையை ஆட்டும் போல் அந்த மணி சத்தம் கேட்குது. அதுக்காக தான் இப்படி இங்கே வந்து இந்த இருட்டில் வெளியில் பார்த்துட்ருக்கா, சோஃபா மேலே ஏறி நின்றுக்கிட்டு. ஏண்டா மோப்பம் பிடிச்சின்னா பில் சத்தத்துக்கு என்ன பண்ணுவேன் நீ? மோப்பம் பிடிச்சி